ஓகேங்களா? லாஸ்ட்டாக என்ன ஆன்சர் டிஜிட் இருக்கோ அதுதான் யூனிட் டிஜிட். டிஎன்பிசியில் எப்படி கேட்குறான்னா இந்த தாட்டி எப்படி கேட்டிருக்கானா பிளேஸ் வேல்யூ. ஓகே, 0 எத்தனை 5 தானே நம்பர் ஆஃப் சீரியல். ஓ ஓகே. ஆக்சுவலாக யூனிட் டிஜிட்டோட ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் கேட்டிருந்தான். ஓகேங்களா? அதனால் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சிங்க, சப்போஸ் குரூப் டெல் கேட்டாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதேமாரி ஈஸியாக கேட்க மாட்டான். இது விவோல இதுலேயே எனக்கு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இதோட யூனிட் டிஜிட்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். ஆளுக்கு 4 8 இல்லை. யூனிட் டிஜிட்னு என்ன லாஸ்ட் டிஜிட் சொன்னேன்னா இதோட லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 × 7 6 × 7 எவ்வளவு? 42. 42ல் வந்து யூனிட் டிஜிட் வந்து 2. 2 × 8 16. அப்போ 6 18. 18ல் யூனிட் டிஜிட் 8. 8 தான் ஆன்சர். புரியலையா? பேசாமல் இருந்தீங்கன்னா மற்ற எல்லாருக்கும் புரியும். ஓகேங்களா? ஸோ யூனிட் டிஜிட் இதேமாரி சிம்பிளாக கேட்கும்போது ஆக்சுவலாக இதேமாரி சிம்பிளாக கேட்க மாட்டான். எப்போதுமே ஒரு ஸ்கொயர் மல்டிபிள்ஸ் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து பவரில் தான் கேட்பான். ஓகேங்களா? யூனிட் டிஜிட்டு இது சிம்பிளாக பார்த்தீங்க. ஓகேங்களா? இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்கும்போது இதோட லாஸ்ட் டிஜிட்டில் என்னென்ன எழுதிக்கிங்க? 3 8 7 6. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன் பண்ண ஆன்சர் இது கஷ்டமாக இருக்குன்னா இதுவும் கஷ்டமாக இருக்குன்னா 3 8 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன வருது? 4. 3 8 24. அதோட யூனிட் டிஜிட்டு 4. 4ஓட அடுத்தது மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 7 28. 8 8 48. மீதி 8 தான். அப்போ 48 இருக்குது 8. அப்போ அதுதான் அதுதான் யூனிட் டிஜிட். லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிங்க. அதை எடுத்து அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருங்க, ஆன்சர் வந்துடும். புரியுதா? புரியலைங்களா? புரிஞ்சிச்சா? யாருக்கு புரியல? புரியலன்னா கேளுங்க. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஸ்கொயரில் வந்தேன்னா நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதேமாரி யூனிட் டிஜிட் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதோட லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுத்தீங்க. இதோட லாஸ்ட் டிஜிட் 3, இதோட லாஸ்ட் டிஜிட் 8, இதோட லாஸ்ட் 7, இதோட 6. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட இதுதான் ஆன்சர். ஆனால் இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா 3 8 24. 24 யூனிட் டிஜிட் எது? 4. அடுத்து 4 × 7 × 6. அப்போ 4 4 28. அதோட யூனிட் டிஜிட் 8. 8 × 6 48. 8 தான் ஆன்சர். நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போதே எது லாஸ்ட் டிஜிட் டக்குன்னு எடுத்து ஆன்சர் போடுங்க. சரி, இதுக்கு ஆன்சர் போடுங்க. 684. எல்லாருமே இண்டிவிஜுவலாக போடணும். 684 × 759 × 413 413 413 எழுதி போடணுமா? Six 8 4 759 413 676. காதில் உள்ளியா? இதோட யூனிட் டிஜிட் என்ன? ஓகே, எல்லாரும் போடுங்க. ஓகேங்களா? எல்லாரும் போட்டிங்களா? எல்லாரும் சால்வ் பண்ணிங்களா? உங்களுக்கு காதில் விழுதா? இதோட யூனிட் டிஜிட் என்ன? 8. ஆக்சுவலாக இப்போ யூனிட் டிஜிட் கேட்கும்போது இது லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுப்பீங்களா? 4 9 3 6. 9 36. அதோட யூனிட் டிஜிட் 6. 6 18. அதோட யூனிட் டிஜிட் 8 48. அது யூனிட் டிஜிட் 8. புரியுதுங்களா? இப்போலாம் சிம்பிளாக கேட்க மாட்டான். நெக்ஸ்ட் லெவலில் அடுத்ததில் தான் கேட்பான். ஓகேங்களா?
எல்லாம் போட்டிங்களா? யார் ஆக்சுவலாக சால்வ் பண்ணாதங்க கை தூக்குங்க. ஆக்சுவலாக நான் மேக்ஸ் குரூப்லாம் வந்து புரியலன்னு சொன்னீங்களா? அதெல்லாம் எதாக இருந்தாலும் கேளுங்க ஓகேங்களா? சும்மா டிஸ்கஷன் மாரி தான். கூச்சப்பட்டீங்கன்னா டிஎன்பிசியில் நாம தான் சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா? இதோட யூனிட் டிஜிட் எப்படி பார்க்கலாங்களா? நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க? ஆக்சுவலாக இது சிம்பிள் மெத்தட் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக எப்படி போடுவாங்கன்னா 7க்கு வந்து எத்தனை பவரில் வந்து 1ன்னு கண்டுபிடிப்பாங்க. அது நீங்கள் போடுறத விட 7 வந்து எத்தனை 7ஓட மல்டிபிள்ஸ்லாம் சொல்லுங்கள். 7னா 7 × 14 அது இல்லை. 7 7 9 அதோட யூனிட் டிஜிட் 9. 9 7 63 அதோட யூனிட் டிஜிட்டு 3 21 அதோட யூனிட் டிஜிட் 1. 4 7 திரும்ப சைக்கிள் வந்துடுச்சா? அப்போ இதோட ஃபேக்டர் வந்து 4. அதாவது 7ஓட ஃபேக்டர் வந்து 4 அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதாவது அதோட லாஸ்ட் டிஜிட் எடுத்துகிட்டு அது 7 அது என்னதோ அதால் மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருங்க. 7 7 49 9 49னா அதோட யூனிட் டிஜிட் 9. 9 63 அதோட யூனிட் டிஜிட் 3. 3 21 அதோட யூனிட் டிஜிட் 1. இதுதான் இதோட சைக்கிள். திரும்ப வந்து 7 வந்துடும் ஓகேங்களா? இந்த 4 நம்பர் எடுத்துக்கிட்டு 153ஆல் டிவைட் பண்ணுங்கள். சின்ன வயசில் எல்லாம் ஃப்ளேம்ஸ் போட்டிருப்பீங்க ஞாபகம் இருக்கா? அதுதான் இப்போ போட போகிறீங்க. அதாவது 153 இங்கே எத்தனை இதுன்னு என்ன போகிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது 1 2 3 4 சொல்லிட்டு 153 என்றது கஷ்டம். அதனால் 153 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். மீதி 3 இருக்கா? அப்போ 153 35 டைம்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு மீதி 3 வருது. 1 2 3 38ஆ? ஆமாம் மீதி 3 ஓகேங்களா? ஓகே 8 32 மீதி 1. ஓகே 38 முடிஞ்சிடுச்சு. மீதி 1 வருதா? அப்போ திரும்ப ஆரம்பிக்கும் போது 7 தான் ஆன்சர். அந்த ஃப்ளேம்ஸ் போய் நீங்கள் என்றது கஷ்டம். அதனால் அதை நான் டிவைட் பண்ணிக்கிறேன். எத்தனை தடவை முடிச்சுக்கிறேன். மீதி இருக்கிறது மீதி 1 இருந்ததுன்னா ஃபஸ்ட் டிஜிட், 2 இருந்ததுன்னா செகண்ட் டிஜிட். 0 வந்துடுச்சுன்னா மீதி வந்து 0 வந்துச்சுன்னா 4 இல்லை, 4th நம்பர். அதாவது 38 டைம் முடிஞ்சு மீதி 0 வந்துடுச்சு. 38 டைம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 0 வந்தால் இதுதான் ஆன்சர். அப்போ 1 தான் ஆன்சர். லாஸ்ட் இதுக்கு அதான் ஆன்சர். இப்போ இது 153 இருக்கிறதால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுவே இந்த இடத்துல வந்து அதோட ஃபேக்டர் 3 தான். 4 இது தானே அதோட சைக்கிள் ஃபேக்டர்ஸ். 1 2 3 4 திரும்ப அதே தான் வரப்போகுது. 7 7 7 அதனால் 4 தாட்டி இருக்கிறதா 4 எடுத்துக்கிறோம். சரி இதுக்கு சொல்லுங்கள். சரி ஓகே போட்டாச்சா? புரியுதுங்களா? ஃபஸ்ட் டைம் கிளாஸ். இதுதான் சிம்பிள் மெத்தட். ஏன்னா நீ இன்னொரு மெத்தட் இருக்குது. இதில் வந்து 7ஓட மல்டிபிள்ஸ் வந்து 1ல் முடியுதுன்னு கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி நீங்கள் போகிறத விட இது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா?
சரி அந்த மெத்தடும் பார்க்கலாம் ஓகேங்களா. அழைச்சிட்டா இது அந்த ஃபேக்டர் அதோட எத்தனை ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சி போடுறது. ஆக்சுவலாக இதுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னா 7ஓட யூனிட் டிஜிட் தான் கேட்டிருக்காங்களா. 7 பவர் 153 இந்த மற்ற நம்பரில் நம்ம அலைஞ்சிருங்க. 7 பவர் 153 7ஓட என்ன பவர் வந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் வந்து 1 வர மாரி எத்தனை பவர் இருக்குது. 7 பவர் 1 என்ன 7. 7 பவர் 2 49 அதோட யூனிட் டிஜிட் 9. 7 பவர் 3 97 63 3 முடியும். 7 பவர் 4 1ல் அதாவது 7 பவர் 4 என்ன 49 × 49 ஏதோ ஒன்று. ஆனால் யூனிட் டிஜிட் வந்து 99 81 ஓகேங்களா. அப்போ 7 பவர் 4 தான் யூனிட் டிஜிட் வந்து 1ன்னு முடியுது. அதை இப்போ 7 பவர் 4க்கு இதை மாற்றுங்க. எத்தனை 38 38 × 4 152 மீதி இருக்கிறது 7 பவர் 1. 7 பவர் 4 வந்து ஆக்சுவலாக யூனிட் டிஜிட் என்னன்னா 1. 1 பவர் 38 × 7 1 பவர் 38 1 1 × 7 = 7. அப்போ யூனிட் டிஜிட் 7. அப்படி போகிறத விட உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது. இது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் எது வந்து 1 முடிகிற மாரி யூனிட் டிஜிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது பவர் எடுத்து 38ன்னு போடணும். அதுக்கு நீங்கள் அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா 7 7 மல்டிபிள் பண்ண போகிறீங்க 1 எடுத்து போட வேணாம். இதே தான் சேம் இந்த ப்ரொசீஜர்லாம் இல்லாமல் நம்பர்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி போடுறது அது ஓகேங்களா. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கிங்க. சரி எதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்கள். ஒன் பவர் எனிதிங் 1 தான் ஓகேங்களா. 271 பவர் 72 எதாக இருந்தாலும் 1 தானே. ரேஸ் பண்ணிட்டா 1 பவர் எனிதிங் 1 தானே. 251 70 எவ்வளோ பெருசாக கொடுத்துருந்தாலும் 1 தான். யூனிட் டிஜிட் 1 தான். இது ஈஸியாக இருக்கா இது ஈஸியாக இருக்கா. நான் இதான் மெத்தட் பார்த்தீங்க ஓகேங்களா. யூனிட் டிஜிட் யோசிக்கவே கூடாது டக்குன்னு சொல்லணும். பார்க்கலாமா. 4ஓட ஃபேக்டர்ஸ் இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதோட ஃபேக்டர்ஸ் 2 தான். 102 டிவைடட் பை 2 51 மீதி 0 ஆன்சர் 6. அப்போ 51 டைம்ஸ் வந்து முடியுது. 1 2 3 பண்ணி 51 டைம்ஸோட கடைசியாக இதோட முடியும். இப்போ முடிகிற இடம் 6 அதான் 6 ஆன்சர். அது பார்க்குறத விட நீங்கள் ஃப்ரேம்ஸ் போடுறது தான் ஈஸி. அதை நீங்கள் என்ன ஆன்சர் இருக்கோ 2 இருக்கா 3 இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதே ஃப்ளேம்ஸ் போட நீங்கள் என்றது ஈஸி. அதனால தான் நான் அதை சொன்னேன். 0 எப்போ வந்துச்சுன்னா அது லாஸ்ட்டு. இதுக்கு ஏன் 260 பவர் 103 4 இது 6 இதுக்கு அடுத்து 4 தானே வரப்போகுது 4. சரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 264 பவர் 102 ப்ளஸ் 264 பவர் 103 ஆன்சர் ஏங்க இதோட யூனிட் டிஜிட் 6 இதோட யூனிட் டிஜிட் 4 6 + 4
0 10 யூனிட் டிஜிட் 0 தானே. இங்கே இன்ட்டு இருக்கா ப்ளஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா, இது கண்டுபிடிக்கும் போது 6 கண்டுபிடிச்சிட்டிங்க, இது கண்டுபிடிக்கும் போது 4. 6 + 4 10. அதோட யூனிட் டிஜிட்னா 10க்கு 0. இதான் யூனிட் டிஜிட். ஓகேங்களா, இதுக்கு மட்டும்தான் நீங்கள் டைம் எடுத்துக்கணுமே. இது ரெண்டுக்கும் நீங்கள் டைமே எடுக்கக்கூடாது. சரி, ஓகே போகலாமா? யாரும் சால்வ் பண்ணல? சால்வ் பண்ணாங்க? சரி, ஓகே போகலாமா? சால்வ் பண்ண சால்வ் பண்ணியாச்சா? ஆன்சர் சரி, இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலாக இது ரெண்டுக்குமே டைம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆன்சருக்கு டைம் எடுக்கணும். இதுக்கு எப்படி இது வந்து ஆக்சுவலாக என்னது 1793. 4னா என்னது ஃபேக்டரு? 4ம் 6 தான், ரெண்டே தான் ஃபேக்டரு. இது 2 இங்கே பண்ணுங்கள். அடுத்து ஆன்சர் 1 வரப்போதா? அப்போ 4 ரெண்டு ஃபேக்டர் உங்களுக்கு தெரியும், 4ம் 6ம் தான். அப்போ 4 ஆன்சர். 5க்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன வரப்போகுது? 5ஆ? 1க்கு என்னன்னாலும் 1 தான் வரப்போகுது. அவ்வளோதான். இதுக்கு மட்டும்தான் டைம். அதுவும் நீங்கள் இவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது. இந்த 4ம் 6ம் உங்களுக்கு ஃபேக்டர் தெரிஞ்சிடுச்சுன்னா அதை அப்படியே அதால் டிவைட் பண்ண போகிறீங்க. இது எத்தனை ஃபேக்டர்ஸ்? 4ஓட மல்டிபிள்ஸ் எத்தனை? 2ஆ? அதனால் அதால் 2 டிவைட் பண்ணுறேன். 2 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர்? 8 2 16 மீதி 1, 9 2 18 மீதி 1, 6 2 12 மீதி 1ஆ? 1னா ஆன்சர் மீதி எத்தனை? 1ஆ? அப்போ ரிமைண்டர் 1னா இதில் 1ஆ தான் இருக்க. என்ன நம்பர்? 4. இதோட யூனிட் டிஜிட் 4. 5ஓட எனிதிங் பவர் 5 தான். 1 எனிதிங் பவர் 1 1 தான். 4 5 1 20. 20லேருந்து யூனிட் டிஜிட் 0. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா? next sum. இல்லை ஏன் பேசுகிறீங்க? டவுட்னா இங்கே கேளுங்க. என்ன வீடியோ இருக்குது? இதுக்கு ஆன்சர் செவன் பவர் 95 மைனஸ் 3 பவர் 58. அப்போ
இல்லை ஓ மைனஸ் இல்லை மைனஸ் அதுதான் மைனஸ் வச்சுக்கூடாது ஓகேங்களா. 7/95 ஆன்சர் என்ன? 3யா? யூனிட் டிஜிட் 3யா? 3/50 யூனிட் டிஜிட் 3 1 3யா? 3 9 4 இது இருக்கா? 58/4 9ஆ? ஆன்சர் இப்படி 3 - 9னா ஆக்சுவலாக நான் -4 போடுவீங்க. ஆக்சுவலாக 7 வந்து பெருசு, அப்போ இங்கே வந்து 13 - 4 புரியல 13ஆ? ஆக்சுவலாக 7/95 யூனிட் டிஜிட் 3. அப்போனா வெறும் 3ல் பக்கத்தால் ஏதோ பெரிய நம்பரே இருக்குது ஓகேங்களா. அதால் தான் நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. இப்போ 74 இது வந்து இதோட வேல்யூ வந்து 73ன்னு வச்சுக்கிங்க. இதோட வேல்யூ 9னா இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கிட்டுனா 13 - 9 4 தானே போடுவீங்க. 3 - 9 -4னா போடுவீங்க. பக்கத்தில் இருக்கிற நம்பர் கடன் வாங்கும்போது 13 - 9 4 ஆன்சர் 4. புரியலையா? இதுவரையும் தெரிஞ்சிருச்சா? இதுவரையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா? இதோட யூனிட் டிஜிட் என்னங்க? அது நீங்கள் உங்கள் வேலை ஃபேக்டர்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எல்லோரும் கவனிங்க ஓகேங்களா. 7/95 - 3/58 கேட்டிருக்க சம்மு ஓகேங்களா. இதோட யூனிட் டிஜிட் என்னென்னு தான் கேட்டிருக்கேன். இப்போ இதுக்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும்னா 7ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னா 7 9 3 1 4 ஃபேக்டர்ஸா? நீங்கள் போக அதில் ஃபேக்டர்ஸை நீங்கள் மனப்பாடம் போட்டினாலே ஓகே. எத்தனை ஃபேக்டர்ஸ் ஒன்று ஞாபகம் வச்சிங்க? 7க்கு 4 ஃபேக்டர்ஸா? அப்போ 95ஆல் 4 டிவைட் பண்ண போகிறீங்க. ஆன்சர் என்ன வரப்போகுது? அது என்னவோ வர 20 ரிமைண்டர் 3யா? அப்போ 3 ரிமைண்டர் இருக்கும்போது 1 2 3 ஆன்சர் 3 ஓகேங்களா. மைனஸ் 3ஓட ஃபேக்டர்ஸ் 3 9 அதாவது 3ஆல் பெருக்கிட்டே போகணும். 3 9 9 27 7 21 1 3 வந்துடும். அப்போ 4 ஃபேக்டர்ஸ் அதால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, டிவைட் பண்ண போகிறீங்க. மீதி 2 1 2 இது ஆன்சர் வந்துச்சா? எப்போதுமே 7/95 பெரிய நம்பரு ஓகேங்களா. அதோட பவர் வந்து எப்படி பெரிய நம்பராக தான் இருக்க போகுது. இதோட பவர் வந்து இப்போ ஆன்சர் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதோட ஆன்சர் வந்து இப்படி இருக்குது. இதோட ஆன்சர் வந்து இப்படி வரப்போகுது. அதான் யூனிட் டிஜிட் எனக்கு 3 வந்துடுச்சு, ஆனால் ஏதோ ஒரு நம்பர் வந்துடுச்சு. இதோட ஆன்சர் வந்து இப்படி இருக்குது. இப்போ இதால் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? இதுதான் இதோட சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதோட ஆன்சர் வந்து இதுவாக இருக்கும். இதோட ஆன்சர் இதுவாக இருக்குது. எனக்கு கிடச்சிருக்கிறது யூனிட் டிஜிட் மட்டும்தான் 3 9 மட்டும்தான். 3 9 மட்டும் கரெக்டு, மற்ற எல்லாம் எனக்கு தெரியல. நானும் ஒரு அசம்ஷன் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதை வந்து 3 - 9 சொல்லிட்டு -4னா போடுவீங்க, -6னா போடுவீங்க. இல்லை இது பார்த்தீங்கன்னா 13 4 ஆன்சர் 4. புரியுதுங்களா? எப்போதுமே வந்து ஒரு பெரிய நம்பர் சின்ன நம்பர் மைனஸ் பண்ண மாட்டோம். பெரிய நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்லேருந்து கடன் வாங்கிட்டு 13 மைனஸ்னா இது வந்து 13 - 9 எடுத்துப்போம் 4 ஆன்சர். எது டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க ஓகேங்களா. அங்கேயே பேசாதீங்க, அவர் ஃபுல்லாக புரியாமல் போயிடும். உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், அவங்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக. Four 1 3 7 754 answer.
எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு 7ஓட ஃபேக்டர்ஸ் இப்போயே மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க 4ன்னு. டக்குன்னு 4 வைக்க போகிறீங்க. அவ்வளோதான், ஆன்சர் 9. எந்த யூனிட் டிஜிட் கேட்டாலும் இதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ 6க்கு ஏதாச்சும் யூனிட் டிஜிட் கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? 6ஓட எனி யூனிட் டிஜிட் 6 தான், ஓகேங்களா? 5க்கு எது இருந்தாலும் 5 தான், 1க்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு சிலபஸ்லேருந்து ஓகேங்களா? புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக சிலபஸில் எது இதில் மேக்ஸ் ஆரம்பிக்குதுன்னா சிம்பிளிஃபிகேஷன். அதாவது சிம்பிளிஃபிகேஷன் தெரியும்ல, பேசிக் மேக்ஸ் கிளாஸ்லேயே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துருப்போம், ஓகேங்களா? பேசிக் மேக்ஸ் கிளாஸ் வராதவங்களாம் ஒன்றும் கிடையாது, சேர மாட்டேங்களா? இல்லை, ஓகே. சிம்பிளிஃபிகேஷன் ஒரு சம் கொடுக்குறேன், எப்படின்னு சால்வ் பண்ணிப்பாங்க. பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சதால தான் நீங்கள் வரல. பேசிக் மேக்ஸ் அந்த சிம்பிளிஃபிகேஷனோட நம்ம 2 சம் ஒரு டெஸ்ட் வச்சு ஞாபகம் இருக்கா? ஒன்று ஸ்க்ரீன் டெஸ்ட், ஒன்று ஒரு பேப்பர் எழுதியே கொடுத்தல, அதில் 2 டெஸ்ட்லேயும் சிம்பிளிஃபை சம் ஒன்று கேட்டிருப்போம். எதுலேயே இருந்தாலும் அந்த ஃபார்முலா ஏதாச்சும் யூஸ் பண்ண மாரி தான் இருக்கும், ஓகேங்களா? Simplify. Answer simplification. ஓகே, நில்லுங்க, மற்றவங்க ஓட்டும். இதுதான் சிம்பிளிஃபிகேஷனே, இதே மாதிரி தான் கேட்பாங்க. இது 2 ஒன்று. சரி, ஓகே. இதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கும்போது எல்லாருமே சால்வ் பண்ணிட்டீங்களா? சரிங்களா? இதேமாதிரி சிம்பிளிஃபிகேஷன் கேட்கும்போது ஒன்றுமே சிம்பிள் தான். ஏதாவது ஒரு ஃபார்முலா தான் அதில் அப்ளை பண்ண போகிற மாரி வரும். எல்லாருக்கும் ஃபார்முலா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ 2-3 ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கிங்க. இதுக்கு எப்போதுமே AQ + BQ ஃபார்முலா இருக்கும்ல, அது பார்த்து வச்சுக்கிங்க. AQ + BQ ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் உங்களுக்கு இங்கே ப்ளஸ் வருமா தெரியலனா மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்க, AQ + BQ வருதான்னு சொல்லிட்டு. டைம் இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு ஃபார்முலா ரைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இப்போ இதுதான் ஃபார்முலா. இதில் AQ + BQ இருக்கா? இப்போ இது என்ன மாறப்போகுது? A + B A² - AB + B² மாறும். அப்போ 789 + 211. இதை ஏன்னு வச்சிங்க, இதை பின்னு வச்சுக்கிங்க. அடுத்தது 789² - 789 × 211. AB இருக்கா? அது AB ப்ளஸ் B வந்து 211² மாற்றிட்டேன்னா இதை வந்து AQ + BQ அந்த ஃபார்முலா இதில் மாற்றிட்டேன். கீழே இருக்கிறது ஆக்சுவலாக என்ன இருக்குது? 789² - 789 × 211 + 211². இதுவும் சேமாக இருக்கா? இதுவும் சேம். ஆன்சர் மீதி இருக்கிறது 1000.
புரியலையா? எப்போதுமே வந்து எங்கே வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் வந்து இருக்குன்னு பாருங்கள். மேலே வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இருக்குன்னா கீழே வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குன்னா நீங்கள் அந்த இதெல்லாம் போட வேணாம். இதை மட்டும் கூட்டி என்ன ஆன்சர் 1000 இருக்கான்னு பாருங்கள். இதை ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அது இருக்கான்னு பாருங்கள். அது இல்லாமல் இது வந்து கீழே இருக்குது, இது மேலே இருக்குன்னா 1/1000 1/ல இருக்கான்னு பாருங்கள். அது ஆன்சர் எடுத்து போட்டுருங்க. சரி, ஓகே. இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ் பி மாறும். அதுதான். அடிக்கடி இது கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். குரூப் 2லையா குரூப் 4லையா லாஸ்ட்டாக எழுதுனதில் கேட்டிருந்துருக்கான். ஓகேங்களா? இதான் சிம்பிளிஃபை. இதேமாரி ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இது அப்படியே ஹோல் ஃபுல்லாக இது சீக்வல் ஃபுல்லாக இது. இந்த ஃபார்முலா மட்டும் எப்படியாச்சும் இதேமாரி சிம்பிளிஃபிகேஷனுக்கு இது ரெண்டு மாற்றி மாற்றி இது ரெண்டு தான் கேட்பான். மற்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. நான் கேட்குறது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அது மைனஸ். இதுக்கு வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஆக்சுவலாக ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இருக்கும். அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போக போகிறோம். அவ்வளோதான். erase பண்ணிட்டா? சிம்பிளிஃபிகேஷனில் இதேமாரி தான் எல்லா சம்மும் இருக்கும். ஓகேங்களா? எது சம் கேட்டாலும் ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சர் பாருங்கள் 1/ல இருக்கா இல்லை வெறும் நீங்கள் என்ன ஆன்சர் ரெண்டுத்தையும் கூட்டி எந்த சம் கொடுத்தாலும் அது ரெண்டு வேல்யூ இருக்குன்னு அதை கூட்டி பாருங்கள். ஒரு ஆன்சர் கிடச்சி ஆன்சர் எடுத்துக்கிங்க. மைனஸ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் எடுத்துக்கிங்க. எது இருக்குன்னு பாருங்கள், அதை எடுத்து ஆன்சர் போட்டுருங்க. ரெண்டுமே இருக்கும்போது மட்டும்தான் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதேமாரி இருக்குது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனா? AB 4AB. சரி, இது எப்படின்னா இது ஆக்சுவலாக என்ன இருக்குங்க? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இதெல்லாம் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஆக்சுவலாக நீங்கள் சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் இது எல்லாமே மைனஸில் கன்வெர்ட் ஆகுமா? மைனஸ் ஏ ஸ்கொயர். அதாவது இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த இது அப்ளை பண்ணுவீங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஃபார்முலா இது சின்ன வயசில் படித்த ஃபார்முலா, அதனால் ஃபார்முலா தவிர்த்து எதுவும் போக முடியாது. மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுமா? ஏ ஸ்கொயர் கேன்சல், பி ஸ்கொயர் கேன்சல். மீதி இருக்கிறது 4ab.
இங்கே இருக்கிறது ஆக்சுவலாக A × B. ஆன்சர் 4. நான் நம்பர் எடுத்துக்கல, ஏபியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் ரெண்டே போடுறேன். இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சிங்க, இதேமாரி உங்களுக்கு போகிறது கஷ்டமாக இருந்ததுன்னா a + b² - a - b² வந்து 4ab. அதுவே a + b² + a - b² இருந்ததுன்னா 2 × a² + b². மனப்பாடம் பண்ணுறது மனப்பாடம் பண்ணிக்கிங்க, இல்லைனா இதேமாரி போட்டு பார்த்துக்கிங்க. டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா இந்த மனப்பாடம் பண்ணி 4ab போடலாம். அப்படி மனப்பாடம் பண்ண முடியலன்னா இதேமாரி போட்டு பொறுமையாகவே போடுங்க, ஒன்றும் கவலை இல்லை. ஒன்றுக்கு ஆப்போசிட் 2னா இல்லை, மூணுத்தையும் வச்சுக்கோங்க. மூணுத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டா, அதுலேருந்து ஒன்றுக்கு ஆப்போசிட் என்ன? சரி, ஓகே. எல்லார்ட்டையும் வந்து ரப்பர் இருக்குங்களா? ரப்பர் இருக்கோ என்னமோ, யார்கிட்ட ஒரு டை ஷேப்பில் எது இருக்கோ ஏதாச்சும் ஒன்று எடுத்தீங்க. கையில் இப்போதைக்கு இருக்குது ஏதோ ஒன்று, அது இதேமாரி ஷேப்பில் இருக்க ஏதாச்சும் ஒரு டை ஷேப்பில் இருக்க ஏதாச்சும் ஒன்று எடுத்தீங்க. ஓகேங்களா? இது அதனால நான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ஷேப்பு ஓகே, இந்த ஷேப் எப்படி இருக்குது? இப்படி இருக்கா? இந்த இடத்துல நான் இங்கே என்ன இருக்குது? 6 ரெடி காட்டுறேன். ஓகேங்களா? 6 நான் போட்டுக்கிட்டேன். மேலே இருக்கிறது 5. அப்போ இது 6க்கு மேலே 5வா? 5. அடுத்து 6க்கு பக்கத்தில் 4. அடுத்தது என்கிட்ட 6 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது. இங்கே 6 இருக்க மாரி வேறு என்ன இது இருக்குது? அங்கே ஒன்று இருக்கா? 6 இருக்குது, மேலே 3, 2 இருக்கா? பாருங்கள், 6 இங்கே என்கிட்ட வந்து 6 இருக்குது. எடுத்து நான் இப்படி வச்சுக்கிட்டேன்னா இது 6. 6க்கு ஓகேங்களா? 6 இருக்குது, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3. 6 இந்த பக்கம் வச்சுருக்கேன். நான் இந்த 6 இந்த பக்கம் வச்சுட்டேன். எனக்கு இந்த பக்கம் இருக்கு, நான் ஒரே டேட்டா 6 ஒண்டி தான் இருக்குது. நான் 6 இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். 2 இருக்குது, இந்த 6க்கு பக்கத்தில் 2 இருக்குது. 6க்கு மேலே 3 இருக்குது. போட்டுக்கிட்டேனா? புரியல. நெக்ஸ்ட்டு வந்து 2க்கு 2 இருக்குது, 3 இருக்குது. 2 இருக்குது, 3 இருக்கா? 2 நான் அதேமாரி இதே ஷேப்புக்கு 2 நான் மாற்றி வைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகேங்களா? 2, 3 இது சரி, ஓகே, வச்சுட்டேன். 2, 3 இந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிடும் ஆன்சர். ஓகேங்களா? நான் ஆக்சுவலாக கேட்குறது 1க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே எது இல்லைன்னு பாருங்கள். 6 1க்கு ஆப்போசிட்டில் 6. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? ஏங்க, உங்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே வந்து ரப்பர் இருக்கும். ரப்பரில் நீங்கள் ஆனால் போட்டுப்பாங்க. இதுதான் ஈஸியான மெத்தடு. இதில் ஆனால் உங்களுக்கு தப்பு கண்டுபிடிக்கும், தப்பு வரும். ஆனால் நீங்கள் அந்த ரப்பரில் நம்பர் போட்டிங்கன்னா எதுவுமே தப்பு வராது. இது எப்படி போடுறதுன்னா, ஒரே ரப்பர் போதுங்க. ஏங்க
ஆக்சுவலாக எந்த ஷேப்பில் வைக்கணுமோ அதை ஒண்டி போதும். சரி, இப்போ நம்ம மெத்தடில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், அது அந்த பக்கம், இது எல்லாமே ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்க டேட்டா 6 4 5 6 4 5. ஓகேங்களா? 6க்கு அடுத்ததாக வந்து 4 இருக்குது. இங்கே 4க்கு மேலே 5 இருக்கா? அடுத்தது வந்து எனக்கு 6 இருக்க இடத்துக்கு அடுத்து எங்கே இருக்குது? 2 3 வேணும். 6ஐ நீங்கள் தலைப்பு மாற்றி வச்சா தான் 2 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஏதோ 2 இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்குது. இல்லை 2 இங்கே இருக்குது, இல்லை 3 இங்கே இருக்குது, ஏதோ ஒன்று மாற்றி வருது. ஓகேங்களா? அதை கண்டுபிடிச்சி வைங்க. அடுத்தது 2ம் 3யும் பக்கத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே 1 இருக்குன்னு அர்த்தமா? 2ம் 3யும் பக்கத்தில் இங்கே வந்துடுச்சு. 2ம் 3 இங்கே ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. 2 3க்கு பக்கத்தில் 1 இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் 1 இருக்குது. 1க்கு ஆப்போசிட் 6. இது கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த இதேமாரி இதில் ஏதாச்சும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் எல்லாருமே ரப்பர் வச்சுருக்கீங்களா? இல்லை ஏதாச்சும் எல்லாத்தையும் ஃபோன் கையில் இருக்குல்ல? இல்லை இப்போ உங்கள் கையில் இருக்கான்னு கேட்குறேன். ரப்பர் எல்லார் கையிலும் இருக்கும். சரி, நோட் புக்கில் எழுதிக்கிங்க. இது சம அப்படியே இருக்கட்டும். எல்லோரும் நோட் புக்கில் போடுங்க. இதேமாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லை இன்னொரு வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். ஆனால் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதை 2 இதை மட்டும் எடுத்துகிட்டு அது ஈஸியாக இருக்கா? 6 6 கேன்சல் பண்ணிவிட்டு ஆனால் இது கிளாக் வைஸில் வராது. 6க்கு 6 கேன்சல் பண்ணிட்டீங்க. 5க்கு அதான் ஓகே. இதில் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 6 6 காமனாக இருக்கா? 2க்கு பக்கத்தால் 3 இருக்குது, 5க்கு பக்கத்தால் 4 இருக்குது. அப்போ 6 பக்கத்தால் இருக்க ஒரே நம்பர் 1 தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அது ஈஸி. ஆனால் வேறு இடத்துல இப்போ எந்த சம் கொடுக்கேன் பாருங்கள். ஏபி என்ன? இதுக்கு என்ன ஒன்லி இதேமாரி போடுறதுக்கு நீங்கள் எடுத்தீங்க ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் போட்டு ஆன்சர் சொல்லுங்கள். ஆனால் இண்டிவிஜுவலாக கேட்பேன். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக நீங்கள் ஒரு இதை எடுத்து நீங்கள் நம்பர் எழுதிங்க. ஒரு நம்பர் போட்டதால் புக்கு எதுவும் பழசாகாது. அசிங்கமாக இருக்கு. இப்போ உங்கள் லாஜிக் வராது. ஆன்சர் ஆன்சர் ஏபி. டூ 3 ஒன்று தான் 2 இன்னொன்று இது. ரொட்டேட் பண்ணி வச்சா ஆன்சரா? இந்த இதை அப்படியே சரி எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. ஓகே பாருங்க, அவங்க என்னன்னா 1க்கு பக்கத்தில் 4
அப்போ 1 4 2க்கு பக்கத்தால், அதாவது 3 2 பக்கத்தால் வருது. 3 6 வருது. 3 6 3க்கு பக்கத்தால் என்ன வரும் பார்த்தோம்? 2 வரும் பார்த்தோமா? ஒன்று அந்தந்த பக்கம் வரலாம், இல்லை இந்தாண்ட பக்கம் வரலாம். ஓகேங்களா? இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா இந்த 5 இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா 2 3 அப்படி ஆன்சர் போடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், 1 2 3 இருக்கா? இங்கே என்ன இருக்குது? 3 6 5 இருக்கா? இந்த 3 3 சேம் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வந்து 3 ஒரே இடத்துல வச்சுட்டு 1 2 இங்கே இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இன்செர்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? 1 இந்த இடத்துல வரலாம், இல்லை இந்த இடத்துல வரலாம், இல்லை 2 இந்த இடத்துல வரலாம். இப்படி தான் வரப்போகுது. ஓகேங்களா? புரியுதா? 3க்கு கீழேயும் பக்கத்தாலேயும் 1 2 இருக்குது. 3க்கு கீழே பக்கத்தில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை பாருங்கள். ஓகேங்களா? 1க்கு பக்கத்தால் என்ன தான் இருக்கணும்? 6 தான் இருக்கணுமா? அப்போ 1க்கு பக்கத்தால் 6 தான் இருக்கணுமா? அப்போ இந்த இடத்துல 2 வராது. 2 3 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஏதோ உங்கள் மெத்தடில் யூஸ் பண்ணிடுங்க. 3 பக்கத்தையும் வச்சு போடணும். அதுக்காக நீங்கள் ரப்பர் எடுத்து போட்டுக்கிங்கன்னு சொல்கிறேன். ஒரு மார்க்காக எல்லோரும் ரப்பர் எடுத்துகிட்டு போங்க. யூபிஎஸ்சியில் இந்த சம் வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். எல்லாருமே ரப்பர் எடுத்துகிட்டு போகணும். சரி, ஓகே. இது பாருங்கள் எப்படின்னு. 5க்கு பக்கத்தால் ஏதோ 2 நம்பர் கேட்டிருக்காங்க. 5க்கு பக்கத்தாலையும் மேலேயும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல 3 இருக்கா? 3 ரெண்டுக்குமே வந்து காமன். மேலே தான் 3 இருக்குது. அப்போ டைஸை வந்து சுற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இந்த 3க்கு பக்கத்தால் 5 6 எங்கேயோ இடத்துல வரப்போதா? அப்போ 1 2 இங்கே இந்த, அதாவது இந்த 3 இந்தாண்ட பக்கத்தில் இப்படி இருக்கும். இந்தாண்ட பக்கத்தில் இல்லை இந்தாண்ட பக்கத்தில் 2 வரலாம், இல்லை 1 வரலாம், இல்லை 1 வரலாம் 2 வரலாம். இதுதான் இருக்கும். டைஸுக்கு மொத்தம் மேலே பக்கத்தை வச்சுட்டே 4 பக்கம் தானே இருக்கும். இதுதான் டைஸ்னா. இந்த இடத்துல வந்து 5 சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல 6 சொல்லிட்டாங்க. இதே காமனில் இன்னும் 2 இடம் இருக்குது. அதில் 2 வரலாம், 1 வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6க்கு பக்கத்தில் என்ன தான் இருக்குது? 1 தான் இருக்குது. இப்போ 6க்கு பக்கத்தில் 1 தான் இருக்கணும். அப்போ 2 அந்த இடத்துல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ 2 2 3. இதே எடுத்து நீங்கள் ரப்பர் எடுத்து போகிறங்க, அதே ஆன்சர் வரும். 2 3. சரி, இதில் ரப்பரில் போட்டு கட்டா இல்லை போட்டிங்களா? எல்லோரும் ரப்பரில் போட்டிங்களா? போடலையா? ரப்பர் இல்லையா? ஃபோனில் இல்லை, கவர் பண்ணி தானே வச்சுருப்பீங்க. அந்த கவரில் எடுத்து போடுங்க. இல்லை இப்போ ஏங்க ஒரு புக்கோட இல்லையா கையில்? கொஞ்சம் ஓவர். இது எல்லாமே அந்த எப்படியாச்சும் டைஸில் எடுத்து ரப்பரில் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு காலையில் ஏதோ கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்களே. இன்னைக்கு காலையில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் 2 3. 5க்கு பக்கத்தால் 5க்கு இந்தாண்ட பக்கத்தில் 2 3 தானே. நான் கேட்குறது 2 3 தானே கேட்டிருக்கேன். 5 அப்படியே இந்த டைஸ் எப்படி வச்சுக்கினீங்க? இங்கே 2 தானே இருக்கு. 2 3. 6 வந்து அந்தாண்ட பக்கத்தில் இருக்குது. 5க்கு அந்தாண்ட பக்கம், அடுத்த பக்கம். காலையில் ஏதோ டிஎன்பிசி எக்ஸாம் நடந்தது அந்த கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? இதுக்கு வந்து சில சம் டிஎன்பிசியில் கேட்குறது ஏதோ 2 ஃபிகரை வச்சு உடனே போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
opposite to the 3 dots. இந்த டாட்ஸை வந்து நம்பராக வச்சிங்க, நம்பராக வச்சு அதே இதில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்படியும் வேணாம் எனக்கு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதேமாரி எதாச்சும் காமன் இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஆன்சர் எல்லாருக்கும் வந்ததா? சரி பாருங்க, இதில் எத்தனை டாட்ஸ் இருக்கு? 4. இதில் 2 காமனாக இருக்கா? இங்கே 5 3 இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற 2 பக்கம் தான் இருக்குது. 2 பக்கம் காலியில் ஒன்று 6 இருக்கலாம், இன்னொன்று 5 இருக்கலாமா? 6 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம். 6 இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல 5 இருக்கலாம். அடுத்த டாட்ஸ் எடுத்துக்கிங்க. ஓ 6 இருக்கா? 1 2 3 4 அவ்வளோதான். 3 6 5 இருக்குது. அப்போ 3க்கு இடத்துல 6க்கு பக்கத்தால் என்ன இருக்கணும்? 5 இருக்கணும். 5 3 டாட்ஸுக்கு ஆப்போசிட் 5 டாட்ஸ். இது சிம்பிளாக குரூப் 7Bயா? என்ன டெஸ்ட்? குரூப் 7Bயா? இதேமாரி எது காமனோ அதை எடுத்துக்கிட்டு போட்டிங்கன்னா இன்னும் சிம்பிளாக வரும். இதுலேயும் 4 காமனாக இருக்குது, இங்கேயும் 4 காமனாக இருக்குது. 4க்கு கீழே 2 இதில் வந்து ஒன்று 6 இருக்கணும், ஒன்று 5 இருக்கணும். இங்கே 6 இருக்குது, இதுக்கு அடுத்தது என்ன இருக்க போகுது? 5. அப்போ 5 டாட்ஸ் தான் 3 டாட்ஸ்க்கு ஆப்போசிட். erase பண்ணிட்டா? டக்குனு ஆன்சர். ஒன் மினிட் தான் எடுத்துக்கணும். சரி, ஆன்சர் வந்து 4 ஆப்ஷன் வந்து 3 4 5 6. ஆன்சர் A 3, B 4 5 6. ஓ சாரி, ஆன்சர் வந்துச்சா? எப்படியும் ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க, என்னது ஆன்சர்? ஏங்க ஆன்சர் இல்லைன்னு சொல்கிற, அவங்க சொல்லிட்டாங்க. 10 + 5 15. ஆமாம். சரி நெக்ஸ்ட்டு விளையாட்டம்மா.
என்னது டைசம் இல்லை, விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. முன்ன சம் ஒன்று சொன்னல, அதுக்கு மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு 2 நம்பரை வந்து கூட்டிகிட்டு இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா கீழே இருக்க ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டில் 9 இருந்து 5 இருந்தது, அடுத்து 9 இருந்தால் 9 5 இருந்தது 10 இருந்ததா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15 இன்ட்டு 2 30. 3 இருக்குது 9 இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டினா 12 இன்ட்டு 2 24. அடுத்து 7 இருக்குது, என்ன இதை வச்சிங்கன்னா இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 20 வரும். அதுதான் இப்போ இதுக்கு ஆன்சர். இது கேட்டிருக்கேன். இது 3. நான் இப்போ தான் போடுறேன். ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் ஆன்சர் 9753. 4 ஆப்ஷன் 9753. இவ்வளோ நேரம் யோசிக்க கூடாது, எல்லாத்தையும் கூட்டியா சரி போடு வந்து. சரி ஓகே, இது என்ன கூட்டுங்க எல்லாத்தையும். 3 + 1 4, 4 × 4 + 7 11, 11 + 16 ஓகேங்களா. இங்கே 16. சரி ஓகே 16ஆ. இங்கே எல்லாத்தையும் கூட்டுங்க. 5 2 7, 8 7 15, 15 9 24. இது ஏதோ இல்லை. 8 9 10 11 12. இப்போ எல்லா நம்பரையும் மேலே கூட்டி வச்சுட்டேன். இதுக்கு ஏதாச்சும் இருக்கா இன்ட்டு. சரி இங்கே என்ன 6 ² 24ஆ? இல்லை, இன்ட்டு 4 பண்ணணும். 4 × 4 16, 6 × 4 24, 3 × 4 12. அப்போ 5 × 4 இந்த இடத்துல 20 வரணும். அப்போ கூட்டிங்கன்னா 10 + 12 12 3 15. இந்த இடத்துல என்ன வந்தால் 20 வரும் 5. பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லு. எல்லா இடத்துலையுமே வந்து கூட்டல் இருக்குன்னு சொன்னேன், இல்லை மைனஸ் இருக்கணும். எப்போ இருந்தாலும் கூட்டல் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வச்சாலே கூட்டல் வண்டி தான் இருக்குது. எல்லா சமயம் பார்த்த மாரியே கூட்டி என்ன அடிச்சோட அதை எடுத்து போட்டீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு பாருங்கள். சரி இன்னும் தெரியா. இந்த சைடில் இருக்க நம்பர்ஸ்லாம் கூட்டுங்க. 3 + 1 + 7 + 5 கூட்டிங்கன்னா ஆன்சர் 16. 5 அதேமாதிரி சைடில் இங்கே 5 2 8 9 இருக்குது. அதை கூட்டினீங்கன்னா ஆன்சர் 24. இதில் வந்து இந்த இடத்துல வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, அதனால ஓகேங்களா. இதில் இருக்கிறது 1 + 1 + 7 + 3 12. இப்போ உள்ளே இருக்கிறதுக்கும் இந்த நம்பருக்கும் ஏதாச்சும் பாருங்கள். 4க்கும் 16க்கும் ஏதாச்சும் ஒத்துமை இருக்கா? ஒன்று 4² = 16, 4 × 4 = 16. ரெண்டும் சேம் தான். ஆனால் இங்கே 6 இந்த லாஜிக்கில் அடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா 6² என்ன வரணும் 36 வரணும். ஆனால் எனக்கு 24 தான் வந்திருக்கு. அப்போ 6 × 4 24. அந்த லாஜிக் எப்போ எந்த லாஜிக் யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம். அப்போ எல்லாத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. 4 × 4 16, 6 × 4 24, 3 × 4 12. இங்கே 5 இருக்குது, 5 × 4 20. அப்போ இது எல்லா நம்பரையும் சைடில் இருக்க எல்லா நம்பரையும் ஆன் பண்ணியா 20 வரணும். இந்த இடத்துல என்ன நம்பர்னு தெரியல. 10 + 2 + 3 15. இந்த இடத்துல என்ன வந்தால் 20 வரணும் 5. அப்போ 5 வந்துச்சுன்னா 20. ஆன்சர் அந்த இடத்துல 5 வரணும். சரி நேற்று டெஸ்ட்டில் கேட்டிருந்தேன் தெரியுமா,
எல்சிஎம் ஒன்று கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் ஒன்று கொடுத்துட்டு ஒரு நம்பர் மட்டும் கேட்டிருந்தேன். இன்னொரு நம்பர் என்ன கண்டுபிடிக்க சொன்னேன்னா எல்சிஎம் ஓகே. ஒரு சம்மில் வந்து எல்சிஎம்மும் கொடுத்துருக்காங்க, ஹச்சிசிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். நேற்று சம் பார்த்தோமா? நேற்று என்ன சம்? எல்சிஎம் ஒன்று கொடுத்துருந்தோம், ஹச்சிசிஎஃப்பும் கொடுத்துருந்தோம், ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்டிருந்தோம். ஞாபகம் இருக்கா அந்த சம்மு? 576 4. அதாவது எல்சிஎம் வந்து 576, ஹச்சிசிஎஃப் வந்து 4, ஒரு நம்பர் 26 64 36, இன்னொரு நம்பர் என்ன கேட்டிருந்தேன், அதுக்கு எல்லாரும் 36 போட்டிருந்தீங்க. எப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்னு ரெண்டு இருக்கும்போது இப்போ ஜிசிடின்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிடி, ரெண்டு இரு எண்களின் பெருக்கல் பலன். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், அந்த எந்த நம்பர் இருக்கோங்களோ அதோட ப்ராடக்ட் வந்து ஹச்சிசிஎஃப் இன்ட்டு ஜிசிடி. மீசிமா இன்ட்டு மீபோவா ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கல் பலன். அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே. ஓகேங்களா? எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் என்ன 576, ஹச்சிசிஎஃப் 4, இரு எண்களின் பெருக்கல் பலன். ஒன்று 64, இன்னொன்று என்னன்னு தெரியாது. அது என்னென்னு வச்சுட்டிங்கன்னா எக்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? இதே மெத்தடில் புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? எக்ஸ் வச்சுன்னா ஆன்சர் வந்து 36 வரும். இதே சம்மில் இந்த சம் போடுங்க. The LCM of two numbers is 45 times their HCF. LCM தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் எழுதிக்கிங்க. The LCM of two numbers is 45 times their HCF. If one of the number is 125 and the sum of HCF and LCM is 1150. Sum of the LCM and HCF is 1150. Find the other number. The LCM of two numbers is 45 times their HCF. If one of the numbers is 125 and the sum of HCF and LCM is 1150. Find the other number. ஆன்சர் கண்டுபிடிச்சா சொல்லாதீங்க, தமிழில் சொல்லிடுறேன். ஓகே? தமிழில் இரண்டு எண்களின் மீச்சிறு பொது மடங்கு அதன் மீப்பெரு பொது காரணியின் 45 மடங்காக உள்ளது. இரு எண்களின் மீசிமா அதன் மீப்போவாவின் 45 மடங்காக உள்ளது. தமிழில் ஓகேங்களா? ஒரு எண் 125 ஆக உள்ளது எனில் மீச்சிறு பொது மடங்கு மற்றும் மீப்பெரு, அதாவது மீப்போவா மற்றும் மீசிமாவின் கூடுதல் 1150 என்று தரப்பட்டுள்ளது. இருந்தால் மற்றொரு எண் எது? புரியலையா? இரண்டு எண்களின் இரண்டு எண்கள், அதாவது மீப்போவா மீசிமாவின் கூடுதல் 1150. ஒரு எண் வந்து 125, மற்றொரு எண் என்ன? இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க. யோசிச்சு நீங்களே போடுங்க. கன்ஃபியூஸ் இல்லை, அதையும் யூஸ் பண்ணோம்.
ஆப்ஷன்ஸ் 200, 225, 125, 150. 200, 225, 125, 150. ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் போகாதீங்க. 150னா அப்படியே உட்காந்துங்க. இதே தான் இதில் அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கூடுதல் கொடுத்துருக்காங்களா, அதில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப வந்து இதில் அப்ளை பண்ண போகிறீங்க. போட்டிங்களா? ஆன்சர் என்ன போட்டிருக்கீங்க? சரி, ஓகே போகலாம். மீப்போவா இன்ட்டு மீசிமா ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கல் பலன். அது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல? ஏதோ ரெண்டு மீப்போவா மீசிமா கொடுத்துருந்தாங்க, ஏதோ ரெண்டு நம்பரோட மீப்போவா மீசிமா கொடுத்துருந்தாங்கன்னா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் எடுத்து போட போகிறீங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது the LCM of two numbers is 45 times their HCF. அப்போ LCM வந்து ஜிசிடியை விட 45 டைம்ஸ் அதிகம். ஓகேங்களா? ஜிசிடி எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா LCM எவ்வளோவா இருக்கும்? 45x. ஓகேங்களா? ஒரு எண் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 125. இரு எண்களின் பெருக்கல் பலன்னா இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்க, அது எனக்கு தெரியல. ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்று வேணும்னே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, என்ன அது? இரு எண்களின் கூட்டுத்தொகை, அதாவது மீப்போவா மீசிமா இரு மீப்போவா மீசிமாவின் கூட்டுத்தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1150. அப்போ நான் என்ன மீப்போவா மீசிருக்கேன்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன்னா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 45x ஈக்குவல் டு 1150. எக்ஸ் ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 46x. எக்ஸ் ஈக்குவல் டு 25. 25 1150. எக்ஸ் ஈக்குவல் டு 25. எக்ஸ் ஈக்குவல் டு நான் 25 கண்டுபிடிச்சிட்டேன். இதில் போய்ட்டு அப்ளை பண்ண போகிறேன். இது 25, 45 இன்ட்டு 25, 125 இன்ட்டு தெரியாத நம்பர் என்ன வேணால் வச்சு எக்ஸின் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா தெரியாத நம்பரை தெரியாத இடமே வச்சுக்கிங்க. அதர் நம்பர் இல்லை ஒய்ன்னு வச்சுக்கிங்க. ஓகேங்களா? 225. அப்போ அதர் நம்பர் இன்னொன்று கண்டுபிடிக்க போகிறீங்க. 45 இன்ட்டு 25, 25 பை 125. 225. இது எண்களின் கூட்டுத்தொகை, அந்த மீப்போவா மீசிமா கூட்டுத்தொகை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துச்சு. அதே சேம் மெத்தடே தான். நேற்று வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் மட்டும் பார்த்தோம். அதில் ரெண்டாவது மெத்தட் அப்ளை பண்ணி பார்க்குற மாரி சம் இதில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு சம் இருக்குது, எல்லாமே போட்டுறீங்க பாருங்கள். இஃப் ஏ அண்ட் பி ஒர்க்கிங் டுகெதர் கேன் ஃபினிஷ் ஏ ஜாப் இன் 6 days. இஃப் ஏ அண்ட் பி ஒர்க்கிங் டுகெதர் கேன் ஃபினிஷ் ஏ ஒர்க் இன் 6 days and B alone can complete the work in 10 days. A and B working together can finish a work in 6 days and B alone can complete the work in 10 days. Then A working alone can complete the work in
ஆன்சர் கேட்டிருக்கேன். தமிழில் சொல்லுமா? சொல்லிடுறேன். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை, இந்த சம்மு இது நீங்கள் சம்மு ஃபுல்லாக எழுதணும்னே அவசியம் இல்லை. சரி, நீங்கள் எழுதிக்கினா எழுதிக்கிங்க. நான் என்ன கொடுக்குறேனோ அது ஒரு ஃபேக்ட்னு எடுத்து எழுதிக்கிட்டாலே போதும். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர். மீ மட்டும் தனியாக அவ்வேலையை 10 நாட்களில் முடித்தால் அதே வேலையை ஏ மட்டும் தனியாக செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 15. இது அன்றைக்கி வராதவங்களுக்கு அந்த நேர்மாறல் எதிர்மாறல்னு உங்கள் புக்கில் இருக்குதுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க எல்லாத்துக்கும். ஷேரு அடுத்து என்ன சம் கேட்டாலும் இதை ரேஸ் பண்ணிட்டா 15 days. அது உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து 1/, அப்படின்னு போட்டு எல்லாருமே பழகிருப்பீங்க. அதில் ஓகே, உங்களுக்கு மாற்ற தேவை போட்டிக்கிங்க. இல்லைன்னா எல்சிஎம் மெத்தட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணால் ஆக்சுவலாக ஏயும் பியும் செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 6 days. ஏ மட்டும் 10 days. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எவ்வளவு? 30. இவன் எல்சிஎம் அடையிறதுக்கு எத்தனை நாள் இருக்கணும்? எல்சிஎம் எல்லாருக்கும் 13 தெரிஞ்சிருச்சா? 6க்கும் 10க்கும் எல்சிஎம் 30. 6 30 அடையணும். என்ன மல்டிப்ளை பண்ணோம்? 5. 10 30னா 3. இது அதாவது எல்லாருமே என்ன செய்வீங்கன்னா 1/6 - 1/10 போட்டுருவீங்க. ஆன்சர் வந்துடும். அது டைரெக்டாக வந்துடும். ஆனால் ஏன் இது சொல்கிறேன்னா, இதேமாரி 3 இது 4 இது எக்ஸ்ட்ரா நிறைய பேர் கொடுக்கும்போது நீங்கள் இருந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் என்னென்னா ஒரே மெத்தடில் ஷேர் கணக்கு, இது இவங்களுடைய ஷேர் எவ்வளவு, இவங்க ஒர்க் பண்ண எவ்வளோ, இவங்களோட எஃபிஷியன்சி கேட்கும்போதெல்லாம் நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ ஏயும் பி 6 days, பி மட்டும் 10 daysன்னு சொல்லிட்டாங்களா? இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 30. 6 எல்சிஎம் அடையணும்னா எத்தனை நாள் எதால் மல்டிப்ளை பண்ணுமோ அதை எடுத்து எழுதுங்க. 10 எல்சிஎம் அடையணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களா? ஏ ப்ளஸ் பி. உங்களுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ஏ கேட்டிருக்காங்க. இது என்ன செஞ்சிங்கன்னா ஏ வரும். அதுக்கு ஒரு இதேமாரி 2 கேட்டால் ஓகே. ஒரு 5 கேட்டாங்கன்னு என்ன செய்வீங்க? 5 கேட்குறாங்கன்னு வச்சுக்கிங்க. சரி, இதே நீங்கள் ஷேர் சம்முக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஷேர் சம் சொல்கிறேன், அது சொல்லுங்கள். ஓகேங்களா? இதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ ஏ ப்ளஸ் பி இருக்கா? இதில் என்ன செஞ்சிங்கன்னா ஏ மட்டும் வரும். மைனஸ் பண்ணிங்கன்னா பி மட்டும் வருமா? அப்போ மைனஸ் பண்ண போகிறேன். 5லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 2. ஓகேங்களா? 2 வந்து இந்த இடத்துல என்ன வந்தால் 30 அடையிறதுக்கு 2 வரும் ஆன்சர். இங்கே 10 × 3 30. அப்போ இங்கே 15 வந்தால் தானே 15 × 2 30. அப்போ இவன் 15 days ஒர்க் பண்ணணும். புரியலையா? சுத்திரமே இருக்கா? இதே மாதிரி நீங்கள் அந்த 1 4 எல்லாம் அதுலேயே பழகிட்டதால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஒரே ஈக்குவேஷனில். சரி, ஓகே, நான் ஷேர் சொல்கிறேன், அதை போடுங்க. நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? அவங்க டைம் அதிகமாக எடுத்துக்கிறாங்களாம் பார்க்கலாம். அதுதான் டைம். நீங்கள் எடுக்கிறது வந்து ஷேர் சம் போடும்போது டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஆனால் இதேமாரி போடும்போது உங்களுக்கு டைம் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு இவ்வளோ சுத்திரமே இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த பக்கத்தில் கொஞ்சம் பக்கம் தான் எடுக்க போகிறீங்க. டக்குன்னு ஆன்சர் சொல்ல போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதோட தேவையில்லை. எல்சிஎம்மால் இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டுருவீங்க. இல்லைனா இதுக்கு எது வேணாம் அப்படின்னா, இது ஏயும் பி செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க? 6 நாளா? அப்போ 1/6. பி மட்டும் எவ்வளவு? 1/10. அதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரு 15 days. இதுக்கு இது ஈஸி. அதனால தான் சொல்கிறேன். நானும் அதையும் சொல்கிறேன். 2 இதேமாரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸி. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது இதேமாரி பழகிட்டதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் போகலாமா?
ரவி சேலரி வாஸ் புரிஞ்சிச்சா? அந்த எல்சிஎம் அந்த இந்த மெத்தட் இருக்கு, அதுவே புரிஞ்சிச்சா? சரி, இதையும் பார்த்து வச்சுக்கிங்க. ஏன்னா ஷேர் கணக்கு விடும்போது இது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் வரும். ரவி சேலரி வாஸ் டிக்ரீஸ்டு பை 50%. 50. Ravi's salary was decreased by 50% and subsequently increased by 25%. தமிழ சொல்கிறேன் இல்லை இங்கிலீஷில் ஓகேங்களா? Ravi's salary was decreased by 50% and subsequently increased by 25%. How much percentage does he lose? How much percentage does he lose? Answer என்னங்க? 55 35. ஆன்சர் தமிழில் ஆன்சர் யாரும் சொல்லாதீங்க, நான் ஆன்சர் இங்கிலீஷில் என்ன தெரியும் சொல்லுமா? ரவி சேலரி வாஸ் டிக்ரீஸ்டு பை 50% அண்ட் சப்சிக்வெண்ட்லி இன்க்ரீஸ்டு பை 25%. ஹவு மச் பர்சன்டேஜ் டஸ் ஹீ லூஸ்? ரவியின் ஊதியம் 50% குறைக்கப்பட்டு பின்னர் உடனடியாக 25% உயர்த்தப்பட்டால் எத்தனை சதவீதம் அவர் இழந்தார்? 35 37.5. ஆன்சர் 37.5. 12.5 இல்லை. சரி, எப்படி எப்போதுமே என்ன செய்யுங்க, இதேமாரி கேட்கும்போது 100 மட்டும் எடுத்துக்கிங்க. ரவி சேலரி வாஸ் டிக்ரீஸ்டு பை 50%. போடாதவங்கெல்லாம் பார்த்தீங்க ஓகேங்களா? இதேமாரி சம் கேட்கும்போது 100க்கு ஆன்சர் 100 வந்து 100லேருந்து சம் எடுத்து, அதாவது 100ன்னு எடுத்தீங்க, அசம்ஷன் பண்ணிக்கிங்க. 100ல் 50% ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ? 50 ஆகுதா? ஓகேங்களா? 100லேருந்து 50% டிக்ரீஸ். 100ல் 50% 50ன்னு எல்லாருக்கும் தெரியும். உடனே 50யாக மாறிடுது. அடுத்தது அண்ட் இன்க்ரீஸ்டு பை 25%. 100க்கு இன்க்ரீஸ் இல்லை, 50க்கு தான் 12%, 25% இன்க்ரீஸ். 50க்கு 25% எவ்வளவு? 50க்கு 50 எவ்வளவு? 25. 50க்கு 50 வந்து 25. அதில் பாதி 12.5. அப்போ மீதி இருக்கிறது 12.5 போயிடுச்சுன்னா 37. இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 62.5. ஓகேங்களா? அவன் என்னன்னா ஹவு மச் பர்சன்டேஜ் டஸ் ஹி லூஸ்? 100லேருந்து 62.5. 100 இருந்தது, அது வந்து 62.5 மாறிடுச்சு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இவ்வளோ தான் பர்சன்டேஜ். ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுங்க. எதுக்குமே ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. எதுக்கு இருந்தாலும் 100 எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்சர் போடுங்க. ஃபார்முலா ஏகப்பட்ட ஃபார்முலா பண்ணிங்கன்னா எல்லாமே மறந்துடும். நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்களா? ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். என்ன எடுத்துருக்காங்களோ அது 100க்கு எடுத்துக்கிட்டு ஒன்றுக்கா மாற்றிக்கிங்க. 100லேருந்து 50% டிக்ரீஸ்னால் 50 ஆகிடுச்சு. அடுத்து 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 50ல் 50 எவ்வளவு? 25. அதில் பாதி 25. அப்போ 12.5 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 100லேருந்து 65 35. என்ன ஆன்சர் வருதோ அது டைரெக்டாக ஆன்சர் இருக்கும். A+. அதுதான் வேணான்னு சொல்கிறேன். எரேஸ் பண்ணிட்டா எதுக்குமே ஃபார்முலாவை குறைக்க பாருங்கள். எல்லாத்துக்கும் ஃபார்முலா வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சுத்தமாக போயிடும். அதாவது அந்த ஃபார்முலா வச்சுட்டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா
இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏதாச்சும் ஒரு நம்பர் இதேமாரி வந்துச்சுன்னா இதில் தான் அப்ளை பண்ண பார்ப்பீங்க. ஓகேங்களா? எப்போதுமே ஃபார்முலாவை மறந்துடுங்க. சில சம்முக்கெலாம் ஃபார்முலா இல்லாமல் இருக்காது, அதுக்கெல்லாம் தெரிஞ்சே ஆகணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சில இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சில இதுக்கு ஃபார்முலா தேவையே, சில இதுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அதனால் ஃபார்முலா தெரிஞ்சு அந்த ஒரு PNR/100 மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும். சரி, சொல்லுங்கள். Find the next number in the following sequence. Next number. எல்லாமே இதில் கேட்டது தான். காலை குரூப் 7B நடந்ததாமா, அதுலேருந்து தான். என்னங்க இன்னைக்கு காலையில் நடந்ததா குரூப் 7B? எதுங்க சைவம் வைணவமா? சைவம் வைணவம். 555 பரத் 555. சரி, ஆன்சர் எல்லாம் போட்டிங்களா? ஃபஸ்ட்டு என்ன லாஜிக் இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஓகே, லாஸ்ட் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் 5 5 555. அதான் எப்படி வந்தது? 553 எப்படி? இல்லை, ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க, அமைதியாக இருந்தீங்கன்னா அவர் ஏதோ ஆன்சர் சொல்கிறாரு, கேளுங்க. இந்த பக்கத்தில் போட்டிங்களா ஆன்சர்? ஆன்சர் 555 எப்படி? +1 17 கூட்டி +1 பண்ணீங்களா? இங்கே இல்லை, அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னீங்க. 35 கூட்டிக்கிட்டு -1. சரி, ஓகே, அதே தான். × 2 + 1 × 2 - 1. அதே 17 × 2 + 1. அதே 17 கூட்டிக்கிறது × 2 + 1 × 2 - 1. 69 × 2 + 1. அடுத்து 139 × 2 - 1. 92 18 18 1 7. அடுத்தது × 2 + 1 வரப்போகுது. 7 2 14 14 1 5. லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர். இதேமாரி நிறைய லாஜிக்கில் நம்ம எத்தனை சம் போட்டோம். டைம் அண்ட் ஸ்பீடு ஓகே பார்க்கலாம். டைம் சீக்கிரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? செம்ம கொடுக்காம மட்டும் பேசிகிட்டே இருப்பீங்க நீங்கள். I sum the ratio of the ratio of the income of A and B. The ratio of the income of A and B is 5:4, and the ratio of their expenditure is 3:2.
at the end of the year each saves 1000, each saves 1000 rupees. Find the income of A. English okay va? Each saves 1000 RS 1000. Find the income of A. தமிழில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஆப்ஷன் சொல்கிறேன். ஏ மற்றும் பி என்பவரின் ஊதிய விகிதம் 5:4. அவர்களின் செலவின் விகிதம் 3:2. 3:2 சொன்னேன். ஆண்டின் இறுதியில் ஒவ்வொருவரும் 1000 ரூபாய் சேமிக்கிறார்கள். ஏயின் ஊதியம் என்ன? ஏ மற்றும் பி என்பவரின் ஊதிய விகிதம் 5:4. அவர்களின் செலவின் விகிதம் 3:2. ஆண்டின் இறுதியில் ஒவ்வொருவரும் 1000 ரூபாய் சேமிக்கிறார்கள். ஏயின் ஊதியம் என்ன? ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 2500, ஆப்ஷன் சி 1000, ஆப்ஷன் டி 1500. $2000, 2500, 1000, 1500. 2500. நாலு ஆப்ஷன் சொல்லியாச்சு. ஆன்சர் 2500. சரி, எல்லாரும் போட்டிங்களா? ஏதாச்சும் யோசிங்க. எல்லாருமே நீங்களே தான் போடணும். ஏதோ மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து நான் போடுறேன், ஆக்சுவலாக சால்வ் பண்ணுறேன். யாரும் ஈஸ்ட்டு ரேஷியோ நடத்துகிறப்ப வந்திருக்க மாட்டீங்க. அதனால் ஏதோ ஒரு ஐடியாவில் கண்டுபிடிங்க, நான் நடத்துகிறேன். ஆனால் ஆன்சரே சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன? 250. எனக்கு ஐடியாவே தோணலன்னு சொல்கிறவங்க யார்? ஒன்றுமே தோணலையா? சரி, ஓகே. ஆக்சுவலாக உங்களோட சம்பள விகிதம் எவ்வளவு? 5:4. அவங்க செலவு பண்ணுறது கடைசியாக அவங்க சேவ் பண்ணுறது, அதாவது சம்பளம் இது, அவங்க செலவு பண்ணுறது போக 2 பேர்ட்டையும் 1000 ரூபா மீறுது. ஓகேங்களா? எவ்வளோன்னு இது உங்களுக்கு தெரியல. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஒரு மெத்தட் என்னென்னா, ஆப்ஷன்ஸை வந்து இதில் அப்ளை பண்ணி பார்க்குறது. ஓகேங்களா? எனக்கு எந்த மெத்தடுமே தெரியல, இந்த ஆப்ஷன் ஒட்டி தான் இருக்குன்னா இந்த ஆப்ஷனை இதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷன் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறேன், அதுக்கப்புறம் மெத்தட் பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லை மெத்தட் போட்டு ஆப்ஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 5:4 நான் கேட்டிருக்கிறது யாரோட கேட்டிருக்கேன்? ஏவோட. இவன் தான் ஏ, இதை பி. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து 2000 இருக்கா? இந்த இடத்துல 2000 அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரணும்? 5 × 4 20. அப்போ 4 × 4 16. அப்போ 1600 வரணுமா? இங்கே 1000 ரூபா மீதி இருக்குது, இங்கேயும் 1000 ரூபா மீதி இருக்குது.
1000 ரூபா இவன் எவ்வளோ செலவு பண்ணியிருந்தானா இங்கே 1000 ரூபா கிடைக்கும். இல்லை இங்கே எவ்வளோ செலவு பண்ணியிருந்தானா 1000 ரூபா கிடைக்கும். இல்லை இல்லை 1000 ரூபா இங்கே எவ்வளோ செலவு பண்ணியிருந்தானா 1000 ரூபா கிடைக்கும். இது 3:2 ரேஷியோவில் இருக்கா? 3:2 ரேஷியோவில் இருக்கா? 3:2னா எவ்வளோ இருக்கணும்? இல்லை 900 600 இல்லை 600 200 இதேமாரி தான் இருக்கணும். என்னது 5:4 3:2ன்னு சொல்கிறீங்களா? ஆ அதுதான் அப்படி தான் பார்க்க வேணாம்னு சொல்கிறேன். இப்போ நான் இது உங்கள் இது மெத்தடில் இன்னொரு இதுக்கு அதை எடுத்து போடுறேன். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அது? ஓகே வரல. ஓகே 2500 ரெண்டாவது ஆப்ஷன் 2500. இந்த இடத்துல 2500 என்ன செஞ்சிட்டீங்க? இன்ட்டு 5 4 5 20. 1000 ரூபா செலவு பண்ணிட்டா இங்கே எவ்வளோ வரும்? இங்கே 1000 ரூபா செலவு பண்ணிட்டானா இது என்ன ரெஸ்ட்டில் இருக்குது? அவங்க கொடுத்துருக்குது நான் ஆன்சரை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து நீங்கள் தெரியாத மாரி வச்சுக்கிட்டா தான் ஆன்சர் வரும். எல்லா வேலையும் தெரிஞ்ச மாரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன? நீங்கள் அந்த மெத்தட் வச்சு 500ன்னு வரும், அதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். இதில் ஏதோ ஒரு வேல்யூ தெரியாமல் வச்சுக்கிட்டா தானே உங்களுக்கு வருதான்னு செக் பண்ண முடியும். இப்போ 3:2 3 5 15 2 5 10 அப்போ 3:2 ரேஷியோவில் இருக்கா? அப்போ ஆன்சர் 2500 கண்டுபிடிப்பீங்களா? எதுவுமே தெரியாத மெத்தட் வச்சு போடுறதுக்கு. ஓகேங்களா? மற்ற இங்கே 1500 5 × 3 நாமும் 12 வராது. அது வேல்யூ நீங்கள் தெரியாத மாரி வச்சுக்கிட்டா தான் ஆன்சர் வரும். வராது. அதான் வரல. 3:2 ரேஷியோவில் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் என்ன அந்த 500 ரூபான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் அதை அப்ளை பண்ண பார்க்குறீங்க. இப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்களுக்கு தான் இதை சொல்கிறேன். இப்போ அந்த ஒரிஜினல் ஃபார்மேட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிங்க. இது 5x, இது 4x, இது 3x. இது ஈஸ்டில் இருந்துச்சுன்னா அது எக்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அப்போ அவனோட சம்பளம் வந்து 5x, அவன் செலவு பண்ணது 3x, மீதி எவ்வளோ வச்சுருக்கான்? 1000 ரூபா வச்சுருக்கான். எவ்வளோ? 2x = 500. அதில் 5xல் அப்ளை பண்ணுங்கள். 500 5 × 500 பியோட இப்போ சேலரி கேட்குறாங்க. அப்போ என்ன செய்வீங்க? அப்போ 4x, இது 2x. அவனோட செலவு சேமிக்கிறது 1000 ரூபா. அது அப்படியே 4ல் அப்ளை பண்ணிங்கன்னா 2000 ரூபா. புரியுதுங்களா? இது இதே மாதிரி போடுறது, அது ஆப்ஷன் வச்சு போடுறது. எல்லாருக்கும் ஸ்கொயர் ஃபார்முலா, கியூப் ஃபார்முலா அதெல்லாம் தெரியுமா? இல்லை இதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது மென்சுரேஷன் எல்லா ஃபார்முலாவும் தெரியுமா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா வால்யூம் ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஏரியா வால்யூம் ஃபார்முலா இருக்குது.
இல்லை ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் மென்சுரேஷன் போட முடியும். மென்சுரேஷன் மட்டும் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது பேப்பர் தர சொல்கிறேன், இல்லைனா எப்போதுமே வீடியோ ஸ்க்ரீன் போட வேண்டியது தான். ரேஷியோவில் ஒரு சம் தரேன், இதேமாரி அப்ளை பண்ணி பாருங்கள். Okay, two numbers are in the ratio of 1:2. Two numbers are in the ratio of 1:2. If 7 is added to both sides, the ratio changes to 3:5. 7 is added to both sides, the ratio changes to 3:5. The greatest number is slower. Two numbers are in the ratio of 1:2. If 7 is added to both sides, the ratio changes to 3:5. The greatest number is, ஆன்சர் அமைதியாக இருங்க, யாரும் சொல்லாதீங்க, தமிழில் சொல்லிடுறேன். 3:4, 3:5. தமிழில் இரண்டு எண்களின் விகிதமானது முறையே 1:2. இரு எண்களின் விகிதமானது முறையே 1:2. 7 7ஐ இரு பக்கமும் கூட்டினால் விகிதமானது 3:5 மாறுகிறது. அந்த எண்களில் பெரிய எண் எது? இங்கிலீஷில் ஓகேவா, தமிழையும் சொல்லிட்டேன். ஆப்ஷன் 24, 26, 28, 32. இல்லை எல்லாரும் போட்டோம். ஆன்சர் 28 தான் எல்லாரும் போட்டுன்னு சொல்கிறாங்க.